ஓகே. ஓகே, அதாவது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து நம்ம அசியம் ஃபினான்ஷியல் லிட்ரஸியில் ஒரு 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 மனுஷன் ஃபினான்ஷியல் லிட்ரேட் இவ்வளோ தூரமாக இருக்கணுன்ற ஒரு கன்செப்ஷன் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு லெவல் இருக்கு. ஆனால் இப்போ மக்கள் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி தான் இருக்கா, லிட்ரஸியோட இருக்காங்கன்ற ஒரு லெவல் இருக்கு. அந்த கேப் இருக்கு வந்து, அந்த கேப் ஏன் ஃபார்ம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் கே? ஏன்னா நீங்க தான் ஆக்சுவலி நிறைய இருக்குன்ற அந்த கேப் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. உங்கள்ட்ட தான் ஆரம்பிக்கிறேன். அந்த கேப் ஏன் இருக்கு? இல்ல, ஒரு தடவை திரும்ப ஒரு கொஸ்டின் சொல்லலாம், எனக்கு ஒழுங்கா புரியல. நான் ரிப்பீட் பண்றேன். மக்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் லிட்ரஸி தெரியலன்னு உன்னோட கருத்து இருக்கலாம். இந்த வார்த்தையே நான் முதல் தாட்டி கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீ முதல் தாட்டி கேட்கணும்னா ஏன் இப்படி உனக்கு நடந்திருக்கு அப்படின்னு உன்னோட ஏதாவது ஸ்பெகுலேஷன் இருக்கா? லைக் ஏன் நீ அப்படி நினைக்கிறேன்னு கேட்குறான். ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து ஒரு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாங்க, ஒரு இன்கம் வருது, அது நாங்கள் செலவு பண்ணுறோம். செலவு பண்ணுறத போக சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மாடல் மாதிரி தான் இருக்குது. அதுவும் மேக்ஸிமம் நாங்கள் சேவ் பண்ணுறது எல்லாமே ஒரு கோல்டு, இவ்வளோதான். இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுன்னு இவ்வளோதான் பண்ணுறோம். அப்படின்றப்போ நான் வந்து என் செட் ஆஃப் பீப்புளோட அடுத்து இல்லை எனக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனோட சில, அதே மாதிரி எங்கள் அப்பா ஜென்ரேஷன்லேயே சில வேற 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 ஃபேமிலி பார்க்குறப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கு. அப்படின்றப்போ எனக்கு இது தெரிலன்னு தானே அர்த்தம். எனக்கு ஏன் தெரிலனா, எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே முதல்ல தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் லேண்டு, கோல்டு, இவ்வளவுதான், 2 விஷயம் தான். அதுக்கு அதிகபட்சம் வந்து ஏதாவது இன்சூரன்ஸ், அவ்வளவுதான். அப்படின்றப்போ அந்த ஐடியா எனக்கு இல்லை. ஒருவேளை நான் படிச்சிருக்கிறதுனால, இப்போ வந்து நான் படிச்ச பசங்க கூட எல்லாம் பேசுறதுனால அவங்களுக்கு அந்த ஐடியா இருக்கிறதுனால இப்போ நான் அதை கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவே இன்னும் அந்த லெவலுக்கே வரலன்னா இன்னமும் இது இப்படியே தான் போயிட்டு இருக்கும் அப்படின்றது அப்படி ஒரு விஷயம். பட் எனக்கு வந்து அப்பப்போ தோணும் என்னன்னா, நம்ம செலவு பண்றோம், நம்ம சம்பாதிக்கிறோம், பட் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா பண்றோம். ஏன்னா சில இதுல வந்து சில பேர் வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் நல்ல விதமா வருது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் தான், பட் ஆனா எதுல இன்வெஸ்ட் பண்றோங்கிறது தான் மெயின். அந்த எதுலன்றது தான் எனக்கு வந்து தெரியாம இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது ஏன் தெரியாம இருக்குங்கிறது ஒண்ணு வந்து எனக்கு முன்னாடி இருக்கவங்க அது யாரும் எனக்கு சொல்லி தரல. ஒண்ணு நமக்கு சொல்லி தந்திருக்கணும், இல்லைன்னா எனக்கு வந்து எஜுகேஷன் மூலியமா அது வந்திருக்கணும். எனக்கு ரெண்டுமே இல்லை. நம்ம நார்மலா ஃபினான்ஷியல், அதான் நான் சொல்ற மாதிரி இப்போ எனக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறதே நம்ம இப்போ பேசக்கூடாதுலாம் தெரியும், நமக்கு இதுல கிடையாது, நமக்கு இன்ஜினியரிங்ல கிடையாது, ஸ்கூல்லையும் கிடையாது, எஜுகேஷன்ல. அதே மாதிரி அப்போ வந்து எனக்கு வீட்லயும் எனக்கு அதை பத்தின ஒரு இது கிடையாது. இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு, பட் ஆனா என்ன இவ்வளவுதான், கோல்டு, லேண்ட், இவ்வளவுதான், அந்த 2 விஷயம் தான். இல்ல, எனக்கு ஐ ரியலி வாண்ட் டு டிஃபர் ஃப்ரம் யூ. ஓகே, உனக்கு தெரியலங்கிறது ஒரு பக்கம், பட் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் அ மியர் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. தெர் இஸ் நோ கிரவுண்ட்ஸ் டு இட். ஏன்னா வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக தான் பேசணும். சோஷியல் சயின்ஸ்ல என்ன நம்ம மெயினாக படிக்கணும் பார்த்தா எக்கனாமிக்ஸ் தான் நம்ம மேஜராக மிஸ் பண்ணியிருக்கோம். பச்சைக்குள்ளி கூட பாயிண்ட் அவுட் பண்ணார். ஓகேவா? இனிஷியலாக they are trying to push that and there are a lot of government schemes and all, so it's not like இது முன்னாடி வந்துட்டே போலன்னுலாம் கிடையாது. ஓகேவா? இட்ஸ் மோர் ஓவர் லைக் we are not taking it அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் டு ஆட் இன் டு மை பாயிண்ட், ஏன் எனக்கு அந்த கேப் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஜென்ரலாக ஆஸ் அ ட்ரெண்ட் தட் ஐ நோட்டிஸ், ஐ வாஸ் ஆக்சுவலி கம்ப்ளைனிங் திஸ் டு பச்சைக்கிளி ஆன் அ பர்சனல் லெவல். நான் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, we are at age 25 அப்படிங்கிறப்ப எனக்கு என்னன்னா, we don't have families, like families of like என்னோட வைஃப் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பே இல்லைல்ல. அப்படிங்கிறப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குல்ல, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை நான் லோன் வாங்கலாமா வேணாமா, நான் வந்து இந்த டைமில் வீடு கட்டுறது நல்ல ஆப்ஷனா இல்லையா, இது எங்களுக்குள்ள நானும் பச்சைக்கிளி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம்ல. இது என்னோட நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இதாக வச்சேன். அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, பீப்புள் ஆர் ஆக்சுவலி நாட் ஓப்பன் டு லைக் தே டோன்ட் ஃபீல் குட் அபவுட் குட் டாக்கிங் அபவுட் தேர், எப்படி சொல்ல, அவங்க சம்பளம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, தேர் சேலரிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், இது எதுவுமே வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறத வந்து அவனும் வளர்ந்துருவான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களோ
இல்ல வந்து ஏன் இவன்ட்டெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல ஆயிருது. அது மேபி இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் தட் கேப் சிச்சுவேஷன். ஏன் கேப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. I would like to add to Amitabh's points. Like, see, like Mr. K and host, like when you ask, like, why there is a gap, in the gap between financial literacy and people to know it. அப்படின்னா there's difference. ஒன்று வந்து நம்ம perception, இன்னொன்று வந்து reality. ஓகே, நான் வந்து ரியாலிட்டி பெர்செப்ஷனுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஆஸ் அமிதாப் சார், லைக் டிபெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளாம் படிச்சோம். சில பேர் ஸ்காலர்ஷிப்ல படிச்சாங்க, சில பேர் எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சாங்க, சில பேர் அப்படியே பேமெண்ட்ல வந்து படிச்சாங்க, ரைட்? ஓகே, சோ இப்போ வந்து திஸ் இஸ் பெர்செப்ஷன். ஓகே, நம்மளால இது வந்து முடிஞ்சிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து பே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. திங்க் ஃபார் பீப்புள் லைக், நான் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணவங்களை யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணோம், டிபெண்ட். அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் லோன் அப்ளை பண்ணும்போது அவங்க மார்க் ஷீட்டை கொண்டு போய் காமிக்கணும். வந்து இவ்வளவு சிஜிபி, அவங்க சிஜிபி வந்து ப்ராமிசிங்கா இருந்தாதான் தே வில் அப்ளை லோன் கொடுப்பாங்க. இதை பத்தி வந்து another person who's like going on complete payment, complete cash போற பர்சனுக்கு தெரியாது. So there is a perception and reality for finance already here. எப்படியும் வந்து அவங்க ஃபினான்ஷியல் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணவனுக்கு ரியாலிட்டியாகவும் இன் பேமெண்ட்ல வந்தவனுக்கு பெர்செப்ஷனாகவும் இருக்கு. ஓகே, and moreover there are a lot of factors affecting this financial literacy. ஓகே, இப்போ என்ன சொல்லலாம், இப்போ as Amitabh said, his marital status, he's single, he's not married, he doesn't have a family depending upon him. Okay, gender, next your age, your religion, number education, number discipline of study. நான் டாக்டர் படிக்கிறேன்னா இல்லை இன்ஜினியர், டாக்டர்ஸ் வந்து எப்படி கடைசி வரைக்கும் உட்காந்து சம்பாரிச்சுட்டு போயிடலாம். ஓகே, தென் நம்ம ஆக்குபேஷன், நம்ம இப்ப கரெக்டா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு, இன்கம் ஒன்று இருக்கு, டிபெண்டிங் அப்பான் ஆர் பேரண்ட்ஸ் எஜுகேஷன், டிபெண்டிங் அப்பான் ஆர் பேரண்ட்ஸ் இன்கம். இது எல்லாமே வந்து factors which influence our financial literacy, how well it is reaching people. Okay, valid. Okay. Yoda, ada என்ன பிரச்சனை? why there is a gap? ஏன் அந்த கேப் உருவாகுது, ஏன் பீப்புளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல 2 பாயிண்ட் வந்து, ஒன்னு எக்ஸ்போஜர், இன்னொன்னு வந்து ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர். எக்ஸ்போஜர்னு எப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம பேரண்ட்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 இயர்ஸ்ல நமக்கு இவ்வளவு பெரிய செலவு கூட உங்களுக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப எவால்வ்டா இருக்கும் ஒரு 25 அரௌண்ட் ஏஜ்ல இருக்க ஒரு குரூப்புக்கு. இது வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்டாக் இன்வெஸ்டிங் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கடைசி இந்த இன்டர்நெட் பூமுக்கு அப்புறம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய மில்லினியல்ஸ் வந்து அதுல even though they didn't know what to do, which stock to buy, they are doing it. ஸோ இது வந்து கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. கண்டிப்பா வந்து மேலதான் போகுது, கீழே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எக்ஸ்போஜர் நிறைய இருக்கிறதுனால பிட்காயின் இது ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டாக்ல போடணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல போகணும், அவங்க ஏதோ ஒரு சின்னோண்டு ஒரு சேவிங்ஸ்ல போட்டு பேசிக்கா இந்த இன்ஃபிளேஷனை வந்து நம்ம பீட் பண்ணிக்கிட்டே வரணும் வருஷம். அதுக்காக நம்ம எதுலையாவது போட்டுதான் ஆகணும் பணத்தை. நமக்கு பேசிக்கான நீட்டு தவிர்த்து இருக்க பணத்தை போட்டுதான் ஆகணும். அது வந்து வேஸ்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அது ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர்னு ஏன் சொன்னேன்னா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா போதும். இந்த பிட்காயின்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 30 to 35-40% லாஸ். ஆனா எனக்கு நான் ஷார்ட் டேர்ம்ல அதை பார்க்கல, அது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா அதோட டெக்னாலஜி எனக்கு பிடிச்சதுனால நான் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி அந்த ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர் வந்து இதே வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் பயந்துருப்பாங்க, என்ன இருக்கு போட்டதுல பாதி கிட்ட போச்சு அப்படின்னு பயந்துருப்பாங்க. ஆனா இந்த டெக்னாலஜி, அது எக்ஸ்போஜர், அது நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை நமக்கு வர்ற அளவுக்கு தான் போகும். நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோமோ, நமக்கு ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அது போறதுக்கு அது லாஸ் ஆனாலும் 6% வரைக்கும் தான் லாஸ் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம 40% நம்ம வந்து நான் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்வெஸ்ட் பண்றோம்னா அப்போ 40% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர் வந்து ஒரு முக்கியமான. I would like to add another point. I feel that now, as Mr. Yoda said, we have the internet in our hands, right? இப்போ வந்து ignorance is also a part contributing to this gap. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபினான்ஷியல் லிட்டரசி டாபிக் செட் பண்ணிட்டோம், ரைட்? இப்போ வந்து அது தெரியாதவங்க ஐதர் லைக் ஒன்னா ஐ எம் ஆஸ்கிங் மிஸ்டர் கே, நீங்க ஏன் அது கூகுள் பண்ணி என்னன்னு பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கல?
அந்த வேர்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தேடி பார்த்தேன். ஓகே. பட் எனக்கு வந்து லைக் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா தெரிஞ்சா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து சொன்னது இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. கரெக்ட்டா? ஆமா, ரியலா தெரியாது. Actually, இந்த எனக்கு topic சொல்றது அதுதான் எனக்கு இன்னொரு wait. விதமா I'm இதே not கேள்வி trying to நான் I'm என்ன not trying to கேட்கறேன்னா மிஸ்டர் கே, scrutinize. இல்ல நான் லைக் இன்னொரு விதமா இதே கேள்வி கேட்கறேன். என்னன்னா ஃபைனான்சியல் லிட்ரஸிங்கிறது இதுதாங்கிற டெஃபினேஷனுக்கு அப்புறம் வருவோம். இந்த வார்த்தை இதை சர்ச் பண்றதுங்க அப்புறம் வருவோம். ஜென்ரலா உன்கிட்ட இருக்க காசை இன்னும் பெட்டரா உன்னால ஹேண்டில் பண்ணிருக்க முடியாதுங்கிற கொஸ்டின் உனக்குள்ள இருந்துச்சா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. அந்த கேள்வி உனக்குள்ள இருக்கா? இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாமா, இல்ல யூ ஆர் லைக் சாட்டிஸ்ஃபைட் ஆர் இன் ஈஸ் வித் ஹவ் யூ ஆர் ஹேண்ட்லிங் யுவர் ஃபண்ட்ஸ்? எனக்கு இருக்கு. ஏன்னா நம்ம எரி சொன்ன மாதிரி நான் வந்து எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு தான் நான் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா நான் உடனே ஜாப் போயிட்டு நான் உடனே இருக்கணும். ஸோ நான் லோனையும் அடைக்கணும் அதே சமயம். ஆனால் நான் லோனை மட்டும் அடைச்சிட்டே இருந்தேன்னா எத்தனை வருஷத்துக்கு நான் அடைச்சிட்டே இருப்பேன்? எனக்கு சேவிங்ஸ் எங்கன்ற ஒரு தாட் அப்பையிலேருந்தே இருக்கு. நான் சேவிங்ஸ் பண்ணணும்னா எனக்கு இருக்கிற ஆப்ஷனே இந்த 3 தான். இந்த 3லயுமே இந்த 3ல தான் அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கு வந்து இதுல எதுலையுமே வந்து ஒரு ஒரு அந்த நம்ம யோகா சொன்ன மாதிரி ஒரு எனக்கு இவ்வளவு நான் ரிஸ்க் எடுக்க தயார். பட் ஆனா எதுல எடுக்கிறதுனே எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. எனக்கு ஸ்டாக்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். பட் அதுல அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. நான் அதை தேடி இதுல எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து மேக்சிமம் வந்து எனக்கு தேடி பார்க்கலாம். பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலா எல்லாரும் என்ன பண்றாங்கிறது தானே ஒரு ஐடியா வரும். அப்படின்னு இருக்கப்போ என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே இதுதான் பண்றாங்க. கோல்டு, லேண்டு, அடுத்து இந்த மாதிரி தான் பண்றாங்கன்றத. பட் ஆனா அதுல வந்து எனக்கு அதுலேயும் நாலேஜ் வேற எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் தேடலன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து இதை எப்படி நம்ம பண்ணணும், நம்ம எப்படி வந்து சேவ் பண்றதுலயே வந்து பெஸ்டா பண்ண முடியும், நிறைய ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதான் நான் சொல்ல ட்ரை பண்றேங்க. people on the large are ignorant. என்னையும் இன்க்ளூடட் தான். நான் வந்து என்னைய எக்ஸ்க்ளூட் பண்ணி சொல்லல. ஆன் த ஹோல் லைக் நாமளும் சரி நம்மள சுத்தி இருக்கவங்களும் சரி they are ignorant of it. இன்னும் அடுத்தது வந்து லைக் that's where Mr. Yoda's like risk taking capabilities அது வந்து இன்னும் பீப்புள்ட இருக்கு. ஆனா how to அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க, as Mr. K said, he has the guts to take risk, but the problem he is facing, like how will we tackle it? Okay, my point is ஃபைனான்சியல் லிட்ரஸி தெரிஞ்சுக்கிட்டா the risk won't be a blunt risk. நீ கண்ணை மூடிட்டு போய் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு கிடையாது. அங்கதான் அந்த ஃபைனான்சியல் லிட்ரஸி பிளேஸ் அ பார்ட். அந்த ரிஸ்க்குமே யூ ஹேவ் அன் எஜுகேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்கல்ல. யூஆர் ஹேண்ட்லிங் யுவர் அதான் ஈக்விட்டி டெப்ட் எல்லாத்துலேயுமே தெரிஞ்சுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். லைக் ஹவு த மார்க்கெட் இஸ், ஹவு த ட்ரெண்ட் இஸ், இது எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனான்சியல் லிட்ரஸி தெரிஞ்சா அந்த ரிஸ்க்குமே இப்போ யோதா வந்து ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் தட் லாஸ்ன்னு சொல்றாருல, அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஏன் வருதுன்னா பிகாஸ் ஹி ஹேஸ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இட் இஸ் அண்ட் ஹவு த மார்க்கெட் வில் பிஹேவ் இன் த ஃபியூச்சர் இல்லையா? அப்படி இல்லாட்டினா எனக்கு தெரிஞ்சு யோதா அந்த டிசிஷன் எடுப்பாருன்னு எனக்கு தோணல. மிஸ்டர் யோதா, நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா ஒரு நாள் இது எனக்கு மேல போகும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பிட்காயின்ற ஒரு டெக்னாலஜியே வந்து அந்த டாபிக்னால சொல்றாங்க. அது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான டெக்னாலஜி, ரொம்ப டீசென்ட்ரலைஸ். நம்ம இப்போ நம்ம கரன்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் பேசிக்கா ஃபினான்ஷியல்னா. இப்போ அதுதான் நமக்கு வந்து ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி. நம்ம அதை வச்சுதான் எதுனாலும் பண்ண போறோம். அந்த பை ப்ராடக்ட்ங்கிறது நம்ம கையில இல்லை, ஒரு பேங்க் கையில இருக்கு. அது ஒரு காகிதம், ஒரு பேப்பர். அவங்க நினைச்சாங்கன்னா எவ்வளவு வேணா அடிச்சு விடுவாங்க. இந்த கோவிட்ல மட்டும் ஃபினான்ஷியல் பூஸ்ட்னு சொல்லிட்டு யூஎஸ்ல அவ்வளோ பணம் அடிச்சு விட்டுருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இல்ல 1%, அந்த அளவுக்கு கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு கம்மியான ஒரு இவ்வளவுதான் அமௌண்ட், இதுக்கு மேல சர்க்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கறது கோல்ட்ல நம்ம கரன்சியா இன்வெஸ்ட் பண்ண காரணம். ஏன்னா அது இவ்வளவுதான் லிமிடெட் சப்ளை, அதுக்கு மேல அது சப்ளை கிடையாது. அதே மாதிரிதான் பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் சப்ளை தான். அது வந்து இன்ஃபிளேஷன்ற ஒண்ணு கிடையாது, இவ்வளவு சப்ளை தான். பிட்காயின் வந்து ஸ்டார்டிங் அப்போ $1 இருந்தது, இப்போ இவ்வளவு ஏறினதுக்கு காரணமே இருக்கு. ஏன்னா அதோட சப்ளைங்கிறது ரொம்ப லிமிட்டட். அதுக்கு டிமாண்ட் அதிகமாக அதோட ரேட்டும் அதிகமாகிட்டே. அதனால எனக்கு அந்த டெக்னாலஜி மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான். இப்போ மிஸ்டர் கேயோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குட்டியோண்டு ஒரு தொகையை வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதில் நீங்க போட்டு, நானும் அப்படிதான் போட்டேன்.
நமக்கு வந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட், ஒரு மந்த்லி ஒரு சிஸ்டமிக்கா ஒரு 3000 4000 இந்த மாதிரி ஒரு சும்மா போட்டு பார்க்கலாம். இதுல நமக்கு எப்படி பண்றோம், அது மந்த்லி எவ்வளவு பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு. சும்மா எல்லாமே நம்ம கீழே விழுந்த சின்ன பிள்ளையா இருக்கப்ப கீழே விழுந்து விழுந்தானே கத்துக்குவோம். அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப பெருசா இன்வெஸ்ட் பண்ணதுனால நீங்க ஸ்டாக்ல எல்லாம் ரொம்பலாம் பெருசு லாஸ் வந்துடாது. நீங்க சும்மா இன்வெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஒரு 3-4 மந்த்ஸ்ல உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விழுந்து விழுந்து தானே கத்துக்க முடியாது. மாதிரி நீங்களும் கத்துக்குவீங்க. எல்லாருக்கும் அது. இன்னொன்னு ஜென்ரலா But Mr. Yoda, I don't think so. Everyone has that luxury of fail பண்ணி திரும்ப திரும்ப லாஸ் பண்ணி இது பண்றது. Exactly. அதேதான். அதான் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் வந்து இப்போ வந்து like if a person is working, if they have some backup, financial backup, they are able to quit their working and start a business or something. Okay, like நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே அந்த லக்ஸரி இல்ல. They are mainstreamed on something. இல்ல see, Yoda was not on that point. ஏன்னா நான் இது என்னோட லைக் இன்ட்ரோடக்ஷன்ல நான் என்ன சொன்னேன்னா, there is no hard and fast rule, there is no ceiling or low end to this. ஏன்னா each one will have own decision. ஏன்னா மிஸ்டர் கேவும் கேட்டாரு, ஒருத்தனோட ஃபைனான்சியல் லிட்ரஸின்னு அவனோட ஜென்ரல் ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா should we adapt that ன்னு ஒரு கேள்வி இருந்துச்சுல. அதுலயும் நம்ம அட்ரஸ் பண்ணது என்னன்னா, அது அப்படியே நீ காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் டியூ டு அகைன் நீ சொல்ற நிறைய விஷயங்கள், ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இல்லையா, பேக்கப் எல்லாமே. ஸோ தட் வாஸ் நாட் வேர் வி வர் கோயிங் இல்லையா. அண்ட் ரெண்டாவது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிப்டோ கரன்சியோட பிஹேவியர் ஒன்று, ஜென்ரலா கிரிப்டோ கரன்சிங்கிறது நார்மலான ஃபியட் கரன்சியோட எவ்வளோ சேஃபுங்கிறதே வந்து மக்களுக்கு தெரியாது. மேபி இவங்க ஐடி பர்சன்ஸ் மேபி அதனால இவங்களுக்கு அதோட இதெல்லாம் புரியுது. லைக் Exactly. அவங்களுக்கு மற்ற ஜென்ரல் பர்சனுக்கு அந்த இது பிளாக் என்ன அதுல ஹேஷ் வேல்யூனா என்ன, ஏன் இது சேஃப், இது எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ அது ஜென்ரலாவே அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். லைக் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி ஓவர் ஃபியட் கரன்சி irrespective of the investment and the return எல்லாமே இல்லையா யோதா? Because நீங்க என்ன சொல்றீங்க? people like when they have much more confidence when they see something, when they see a physical proof of something. Yeah. அதான் அது கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா, நெக்லிஜிபிளான ஒரு அமௌண்ட்டை நீங்க போட்டு ஃபர்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு பர்டிகுலர்லி ஸ்டாக்ல எல்லாம் போடுறப்ப பென்னி ஸ்டாக்ஸை பார்த்து எதுல கம்மியா போட முடியும், எவ்வளவு கம்மியா போட முடியும்னு ஃபர்ஸ்ட் அவன் வந்து அவனால போட்டிருக்க முடியும், எக்ஸ்ட்ரா நினைச்சானா போட்டிருக்க முடியும். ஆனா அவன் பண்ணல. கொஞ்சோண்டு போட்டுட்டு இது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு அவன் முதல்ல ஸ்டடி பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை ஸ்கேல் அப் பண்ணலாம். இதுதானே பிசினஸோட பேசிக்கே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விழுவோம்னு தெரிஞ்சா ஒரு நெக்லிஜிபிளான நம்ம வந்து சும்மா ப்ராக்டிஸ் அமௌண்ட் மாதிரி போட்டு அதை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்த்துட்டு அடுத்து ஸ்கேல் அப் பண்ணணும். இது வந்து கேவோட கொஸ்டினுக்காக அதான் யோடா அப்புறம் எல்லாருக்குமே அதான் சொல்ல விரும்புறேன். என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஸ்டாக்ல போடுங்க, அதுல போகணும்னு சொல்றாங்க. பட் இங்க எல்லாருமே ரிஸ்க் எடுக்க தயாரா தான் இருக்காங்க. அவங்கவுங்க லெவலுக்கான ரிஸ்க் எல்லாருமே எடுக்க தான் தயாரா இருக்காங்க. பட் எதுல எடுக்கிறதுனே யாருக்கும் தெரியலங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்குண்ணா. அதுக்குதான் நான் என்ன சொன்னேன்னா, we should generally discuss about this அப்படின்னு சொல்லிட்டு. நீ அந்த ஃபைனான்சியல் விஷயம் இருக்குல்ல, இதை வந்து யாருமே ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. ஏன்னா வந்து நீ ஜட்ஜ் பண்ணுவியோ, நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன் இல்ல இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா, அந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இதுக்குள்ள பிளே ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஸோ அது எனக்கு கவர்மெண்ட் இன்னும் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அப்போ அதில் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு எனக்கு. இல்ல தே ஆர் ப்ரோமோட்டிங். நீ நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் மியூச்சுவல் ஃபண்ட் சஹி ஹே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆட். அப்படிங்கிறப்ப அவங்க ஒன்றும் அது பத்தி அது ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமை பத்தி நம்ம ஐடிஸ் வந்து எக்ஸ்பிளைன் சொல்லலாம். நான் படிச்சு பார்த்தேன். அந்த ஸ்கீமை பத்தி ஒண்ணுமே புரியல. அந்த ஸ்கீமை பத்தி ஆக்சுவலி ஐடிஸ் எக்ஸ்பிளைன் நான் சொல்லலாம். அதுக்கு எந்த ஸ்கீம் பத்தி? நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன். அதுதானே சொல்றீங்க? அதேதான். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து ஆக்சுவலி அது போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி மிஸ்டர் கேட்ட. மிஸ்டர் கே, நீங்க இந்த அடிக்கடி சொன்னீங்க எல்லாமே இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே கோல்டு அண்ட் லேண்ட் மட்டும் தான் பண்றாங்க. அது ஏன் கோல்டு அண்ட் லேண்ட் மட்டுமே இருக்குன்றத ஒரு ஜஸ்டிபிகேஷன் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் நம்ம அமிதாப் மாமா முன்னாடியே சொன்னார்ல, கோல்டு வந்து நம்ம டக்குன்னு ஃப்ளூயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அவசர தேவைக்குன்னா எனக்கு டக்குன்னு வந்து மணியா மாத்த முடியும்னா கோல்டு தான். லேண்டை கூட உங்களால உடனே மாத்த முடியாது. ஸோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து கையில வச்சுக்கிறது நல்லதுதான். நெக்ஸ்ட் போனா அடுத்த லேண்ட் போறோம். ஒரு லார்ஜ் அமௌண்ட்ல வந்து அது வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் தரும். ஒரு 5 to 6 இயர்ஸ்ல வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். பட் இது ரெண்டு மட்டுமே ஆப்ஷனா வச்சுட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே.
நான் கேட்ட இந்த கேள்விக்கான காரணம் வந்து இது நம்ம ஆக்சுவலி நம்ம 5 பேருக்குமே இது புரியுது. ஆனா இந்த கேட்கிற எல்லாருக்கும் இந்த பாயிண்டோட நம்ம ஏன் கோல்டுலையும் லேண்ட்லையும் போறோன்ற கண்டிஷன் வந்து புரியுன்றதுக்காக கேட்டேன். ஓகே ஓகே. பட் அந்த கோல்டுல போறதுலயுமே ஒரு பிரச்சனை என்னன்னா, அதுல வந்து நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் பார்த்து யூஸ் பண்றோங்கிறத பொறுத்தான். இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப அந்த டிசைன்ஸ் அதிகமா யூஸ் பண்ணி இருக்கிற கோல்ட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப வேஸ்டேஜ் போகும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம எடுத்தீங்கன்னா கொஞ்சம் அதுலயும் நமக்கு லாஸ் நிறைய வரதான் செய்யும். கரெக்ட். 20% 25% செய்குலி சேதாரம், அதுக்கு மேல 3% ஜிஎஸ்டி, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்குலாம் எதுக்குதான் கோல்டு வாங்கணும், காயின் வாங்கிட்டு போவோம் இல்ல பேப்பர் கோல்டு வாங்கிட்டு போவோன்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஆமா, ஆக்சுவலி இப்ப இந்த நீங்க சொல்றீங்கல்ல இப்ப எல்லாரும் கோல்டு வாங்குறோம்னு, பட் ஆனா கோல்டு அடுத்து காயின் தெரியும். ஆனா அந்த கோல்டு பாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு சாவரின் பாண்டு இப்பதான் தெரிய வருது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யாருக்கு அது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி நம்ம காலேஜ்ல வந்து நம்ம ஒரு பேங்க்ல ஓபன் பண்ணோம் அக்கௌண்ட். அந்த பேங்க்ல இருந்து எனக்கு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி சோவரின் பாண்ட் ஓபன் பண்ணிட்டோம். எனக்கும் வருது. அதனாலதான் எனக்கும் அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதான் சொல்றேன், இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸில நமக்கு இந்த கோல்டுலயே இன்னும் இவ்வளவு இருக்கு. எனக்கு திரும்ப நம்ம ரொம்ப அதான் எனக்கு தெரியாம தான் இருக்கு. அது ஏன் இன்னும் தெரியலன்றது ஒண்ணு. இவங்க சொன்ன மாதிரி, ஐடி சொன்ன மாதிரி, நம்ம அதை தேட விரும்பலையோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தேட விரும்பலைன்றத விட தேடுறதுக்கான நெசசிட்டி வரலைன்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தோம். அப்போ வந்து இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறோன்ற மைண்ட் செட் நமக்கு இருந்திருக்கும். ஏன்னா வந்து அது தெரிஞ்சுக்கிற டைம்ல ஆக்சுவலி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்திருப்போம். அந்த ப்ரியாரிட்டிஸ் இருக்குல்ல, அந்த ப்ரியாரிட்டிஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஓகே ஓகே ஓகே. ஐரிஸ், அப்போ நீங்க அந்த ஸ்கீம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா இருக்கும். நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு புரியல, அதனால கேட்குறேன். லைக் டு பி ஆனஸ்ட், எனக்கும் அது சரியா புரியல. நான் அதை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு மட்டும் நான் சொல்றேன். ஓகே, ஸோ லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் இந்த மாதிரி நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து அதே மாதிரி அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட், எனக்கும் அதை பத்தி சரியா தெரியாது. இதை பத்தி என்ன தெரியும்னு மட்டும் ஐ கிவ் அ ஷார்ட் சம்மரி ஆஃப் இட். சரியா? இப்போ வந்து as far as I know, the RBI released this strategy for financial education. The first stage of this is already in 2013. Okay, இப்போ latest release பண்ணிருக்கு 2020 to 2025. Their motto for this is to be for everyone to be financially aware and empowered. Like they are bringing two concepts here, to spread awareness and to be empowered. Like empowered means like you know, right, நம்மளே சஸ்டெயின் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். ஓகே, these like you have heard of SEBI, IRDAI, all these are regulatory boards for things like pension, அதுக்கப்புறம் insurance regulatory, pension regulatory, அதுக்கெல்லாம் வந்து these are boards. Okay, in consultation with all these boards only they brought about this new scheme. இந்த நியூ ஸ்கீம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் தே ஃபீல் தட் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி இப்போ எப்படி நம்ம படிக்கிறோமோ அதுக்கு மாதிரி ஒரு சிலபஸ் வேணும் இல்லையா? அதை வந்து they are planning, they contribute to formulating a syllabus or a content for what is financial literacy. ஃபினான்ஷியலா லிட்ரேட்டா இருக்கணும்னா என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி they are formulating a plan for that. நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி ஆர் லைக் எப்படி வந்து உங்களால ஃபினான்ஷியல் எஜுகேஷனை வந்து யூஸ் பண்ணி நீங்க எப்படி அதை பிஹேவ் பண்ண போறீங்க, எப்படி அதை you're going to use it, எப்படி you're going to apply it. Do you have the capacity for that, or how do you build the capacity for that? Okay, third thing is like they want to, as I told earlier, it depends upon your society, your demographic factors, your socio-economic factors. This financial literacy is being affected. Hence they want to evolve our community. மிஸ்டர் கே சொன்னாங்க பாத்தியா, நான் கேட்டு பார்த்தேன் யாருக்குமே தெரியல, நம்ம சுத்தி இருக்கவங்க அது யாரும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார் இல்லையா? அதுக்குதான் லைக் யூ ஹாவ் டு இவால்வ் யுவர் கம்யூனிட்டி. நாம இவால்வ் ஆகணும், நம்ம கம்யூனிட்டியும் சேர்த்து இவால்வ் ஆகணும். That's the next aim of this. And
your national strategy for financial education. And then the next one, what they are aiming at is communication. Like right now we are digitalized. Like mostly we are digitalized. So they are laying an emphasis on media for innovative ways of communicating financial education. This is their fourth strategy. And their fifth one is collaboration. Like stakeholders in this financial strategy. நீங்க சொன்ன மாதிரி the entire nation is a stakeholder. நம்ம வந்து ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ணல, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாச்சுன்னா obviously there will be a hindrance in the cash flow. So they are telling that we have to streamline both the stakeholder and the person investing. அப்படிங்கிற மாதிரி தான் is there 5 common things of this for this NSFE. Okay. Good. ஓகே இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆக்சுவலி உங்களுக்கு இதோட லிங்க் அப்படியே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அந்த இதில் போய் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் சரி நான் Before moving on, okay, சொல்லு மிஸ்டர் கேசு. இல்லை, எனக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு யூத்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20K சேலரி வாங்குறான், நான் மேரிட், சிங்கிள். அவன் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறீங்களா? அவன் ஒரு 3 பேர் 4 பேர் எல்லாருமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, 20Kன்றப்போ நான் என்னோட கேள்வி என்னென்ன வரும்னா, இப்போ ஆக்சுவலி அவன் இருக்க வீடு ஊர்ல 20K. ஆமா, இல்லடா நான் என்ன கேக்குறேன்னா, அவன் ரெண்டிங்ல இருக்கானா இல்ல அவனுக்கு எவ்வளவு சரி நான் இன்னும் சிம்பிளா சொல்லிடுறேன். எல்லா செலவும் போக அவன்கிட்ட வந்து ஒரு 5,000 கையில இருக்கு. சேவிங்ஸ் அமௌண்ட்னே அவன் 5,000 எடுத்து வச்சிடறான். சோ அது எங்க சேவ் பண்றது? எல்லாருமே சேவிங்னு ஒண்ணு எடுத்து வைக்கிறோம், பட் அது எதுல போடுறதுன்னு தான் ஒரு பெரிய டவுட்டே வருது. அது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை. பட் ஆனா இது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி போயிருது இல்ல. அந்த 15,000 செலவு பண்றான்ல, 20,000 வாங்குற ஒருத்த 15,000 செலவு பண்ணுமாங்கிறதே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க அப்ப மணி பேச்சு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா 20K வந்து அவன் கஷ்டப்பட்டு தான் என்னென்ன செலவு தேவையோ அதை மட்டும் தான் பண்ணுவான். அவன் 20K வாங்குறவன் லக்ஸூரியஸா எதுவும் பண்ண போறது கிடையாது. அப்படியே பண்ணாலுமே அது இருக்கட்டும். நான் சொல்றேன், என்ன சொல்றேன், இருக்கட்டும். அதுல ஒரு 5 வந்து சம்பாதிக்கிறான்னா அதுல அந்த எஜுகேஷன் லோன், ரெண்ட், பால் வாங்குறது, சாப்பாடு வாங்குறது எல்லாம் சேர்த்து 15K வருது. எனக்கு எஜுகேஷன் லோன் இருக்கப்போ அதெல்லாம் பிரச்சனையா தெரியல. ஓகே, அஸ்யூமிங் எஜுகேஷன் லோன் ஓகே 20Kன்ற நான் சொல்றேன். இப்போ 5Kன்றப்போ ஆக்சுவலி இதுல வந்து கோல்டுலயும் போட முடியாது. ஏன்னா வந்து சின்ன அமௌண்ட், ஸ்டாக்லயும் ஒவ்வொரு ஸ்டாக்கா போய் வாங்க முடியாது. இதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ வந்து இதுலயுமே வந்து 5,000 போடுறான்னா 5,000 ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ல போடக்கூடாது. ஏன்னா நீ வந்து இன்வெஸ்ட் பண்றப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நீ 10 இதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா 6 இது ஃபெயிலியர் தான், லாஸ்ல தான் இருக்கும். 4 தான் ப்ராஃபிட் இருக்கும். பட் அந்த 4 ப்ராஃபிட் வந்து ஆக்சுவலி இந்த 6 லாஸ் இருந்துச்சு பார்த்தியா, அதை ஓவர்டேக் பண்ணி போய் உனக்கு ஒரு கன்சிடரபிள் ப்ராஃபிட் வர மாதிரி தான் இருக்கும். ஆவரேஜா ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஆவரேஜா பார்த்தா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இப்படிதான் இருக்கும். நீ சேஃபஸ்ட் சைடு போனா இண்டெக்ஸ்டு ஃபண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இண்டெக்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, சென்செக்ஸ் 50. நிஃப்டி எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணா செத்து போயிடும் 5,000 வச்சுக்கிட்டு. நிஃப்டி விலை என்ன தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்டா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்றியா? ஓகே ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இதெல்லாம் கேட்டகரிஸ்லாம் இருக்கு. இண்டெக்ஸ்டு ஃபண்ட்ஸ் இருக்குல. ஓகே ஓகே ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ். அதனால சொல்றேன். நீ அதுலலாம் போட்டீங்கன்னா ஆக்சுவலி வந்து இது வந்து எப்பயுமே வந்து உனக்கு இது ஸ்டாக் மார்க்கெட்லேயே கொஞ்சம் ஸ்டேபிளான இது தரும், ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸ் தரும். பட் ஆனால் வந்து இதாக டக்குன்னு மேலேயும் வராது, டக்குன்னு கீழேயும் இறங்காது. ஓகே, அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இது. ஸ்டாக் மார்க்கெட் I've heard of this. I mean, I'm not sure about it. நான் கேள்விப்பட்டிருக்கேன். Things government schemes invest பண்ணலாம்னு சொல்லுவாங்க. Like things like what is that called? Public Provident Fund நினைக்கிறேன். அது வந்து
அது வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது லைக் ஆஸ் ஆர் ஹோஸ்ட் செட் வந்து ஒரு பயங்கரமான growth இருக்காது. ஒரு அரித்மெட்டிக்கா தேர் பி அன் improvement in your, I mean what advancement in your savings in கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஐம் நாட் ஷூர். ப்ராபப்ளி யூ கேன் ட்ரை ஆஸ்கிங் சம் ஒன் ஆன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஏன்னா அது நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க. லைக் பிபிஎஃப் இஸ் கரெக்ட் சம்திங் கரெக்ட். சின்னதா நான் ஒன்னு தெரிஞ்சதை சொல்றேன். லைக் தேர் ஆர் plenty ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ங்கிறாங்க. ப்ராபப்ளி யூ கேன் ட்ரை தட். கரெக்ட். என்பிஎஸ் இருக்கு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, அவங்க சொன்ன மாதிரி இபிஎஃப் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இபிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 8.75% குவார்டர்லி இது பண்ணுவாங்க. அது 7.5 to 8.5 அந்த ரேஞ்ச், 8.75 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, அவங்க குவார்டர்லி அந்த பர்சன்டேஜ் வந்து ரீவாலிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே, ஸோ எப்பயுமே 7%க்கு மேலே இருக்குன்றனால சொல்றேன். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 6.5 தான் இருந்திருக்கு. ஓகே பட் ஃபார் So, நம்ம 6, சேஃப்டி 6.5. பர்பசஸ் 10 தான் எடுப்போம். 10 தான் எடுப்போம். பட் ஆனால் 6.5ன்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு மார்ஜினலா உங்களுக்கு வந்து இதை இன்ஃப்ளேஷனை தாண்டி உங்களுக்கு வந்து பீட் பண்ணுது இன்ஃப்ளேஷனை. ஸோ சேஃபஸ்ட் Okay. சைடு வந்து நீங்க ஏன்னா இபிஎஃப் எக்ஸ்ட்ரா போடலாம். ஓகே மை அட்வைஸ் வுட் பி, எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக்ல நம்ம மேஜரா ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டே பேசிட்டு இருக்கிறது எப்படின்னா, காசை எப்படி பண்ணலாம், எப்படி சேர்க்கலாம்லாம் இருக்குல்ல, காசு எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதே நம்ம ஃபைனான்சியல் மேஜராக விட்டுட்டு இது பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஸோ ஒரு 20K சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னன்னா, இஃப் யூ ஆர் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் யூ ஹேவ் டு பி மினிமம்லி பேட் 27,000. ஓகேவா? அதான் பேசிக். 27,000 கீழே உனக்கு பேவே பண்ணக்கூடாது எந்த ஃபார்மாக இருந்தாலும். எந்த ரெஜிஸ்டர் ஃபார்மில் நீ ஒரு டெம்பரரி எம்ப்ளாயியாக இல்லாமல் செமி பர்மனன்ட் எம்ப்ளாயியாக நீ ரெஜிஸ்டர் பண்ணனா உன்னோட இன்ஜினியரிங் கிராஜுவேட்டோட மினிமம் சம்பளம் வந்து, செமி பர்மனன்ட் எம்ப்ளாயினா என்ன அர்த்தம்னா 2-3 இயர்ஸ் அந்த ஃபார்மில் இருப்ப, பெர்மனன்ட்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ் தான். அவங்க எப்படி, ஏன்னா பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட்ல ஐடி ஃபார்ம்ஸ்லாம் கான்ட்ராக்ட் இருக்கும், இவ்வளோ வருஷம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் தட் கான்ட்ராக்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுல மினிமம் சேலரியே 27,000. ஆனால் எந்த ஐடியில் மேபி தருவாங்க, பட் ஆனால் ஐஎம் சிவில் இன்ஜினியர், நான் வேலை பார்த்த கம்பெனிலாம் அவ்வளோ தரவே இல்லை. ஓகேவா? ஈவன் தோ தட் கம்பெனி வாஸ் ரெஜிஸ்டர், தே வர் பேயிங் தட் டாக்ஸஸ் அண்ட் ஆல். கணக்கு காமிக்கிறது நம்ம இப்படி தான் காமிச்சாங்க, பட் ஆனால் நம்மளுக்கு காசே அவ்வளோ வரதில்லை. ஓகேவா? ஸோ நீ முதல்ல அதே கேள்வி கேட்கணும், ஏன் எனக்கு 20,000 தான் கொடுக்குற, 27,000 கொடுக்கணுமே அப்படிங்கிறத நீ கேள்வி கேட்கணும். ஓகேவா? ரெண்டாவது 20,000 கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வேற அப்புறம் வருவோம். ஒன்று, காசு எப்படி வரும்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நீ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் கிடையாது. நீ உன் வேலையே மாற்றணும், அந்த சோர்ஸை மாற்றுறதுக்கே உனக்கு இந்த சேவிங்ஸ் கிடைக்கல, இந்த சேவிங்ஸை சேர்த்து வச்சு உன்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கமே மாற்றணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகேவா? பிகாஸ் யூ கேன் ஆப்ட் அவுட் ஃப்ரம் வாட் எவர் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அண்ட் ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் வித் தட் சேவிங்ஸ் தட் யூ ஹேவ், இல்லையா? ஸோ அது ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து ஸோ உன்னோட ஜென்ரல் இன்கமே நீ மாற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ அகைன் சேவிங்ஸையும் அதுக்கு தகுந்தாப்புல மாற்றலாம். ஸோ இன்கம் நீ எப்படி ஜென்ரேட் பண்ணுற, நிறைய பேருக்கு என்ன விஷயம் புரிய மாட்டேன்னா, நீ காசு போட்டால் தான் காசு எடுக்க முடியும், மணி மேக்ஸ் மணி அப்படிங்கிற கான்செப்டே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு புரியுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் சொல்றது புரியுதா? அதனால there are multiple factors to it. இப்போ பச்சைக்கிளி சொன்ன தப்புன்னு நான் சொல்லலை. he was saying about அந்த 5,000 எப்படி சேர்க்கலாம்னு சொல்லிட்டு. மை பெர்ஸ்பெக்டிவ் இஸ், நீ ஏன் 5,000 மட்டும் சேர்க்கிற, ஏன் நீ அந்த நிலைமையிலே இன்னும் இருந்துகிட்டே இருக்க? ஓகேவா? ஏன்னா யூ ஆர் ஃபைட்டிங் வித் தட் இன்ஃப்ளேஷன் ரேட். இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் 6, நீ வந்து 7 பண்றனா நீ அடுத்த வருஷம் பணக்காரன் ஆயிட முடியாது. அடுத்த வருஷம் 25,000 சம்பாதிச்சிருப்ப, பட் ஆனால் போன வருஷத்தோட 20,000 தான் இருக்கும். மேபி ஒரு 1,000 ரூபா சேர்த்து சம்பாதிச்சிருப்ப, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இட் இஸ் இன் நோ வே சேஞ்சிங் யுவர், எப்படி சொல்ல, ஜெனரல் ஸ்டாண்டர்ட்ஸ், லைஃப் ஸ்டாண்டர்ட் ஒரு மேட்டர் கிடையாது. அது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்போசர் கிடைக்கிறது தான் மொதல் விஷயம். நீங்க ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, அதனால நீங்க எதுவா இருந்தாலும் கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி. ஸோ நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சுனாங்களே உங்களுக்கே அந்த மார்க்கெட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு புரியும். உங்களுக்கு டைம் நிறைய இருந்துச்சுன்னா ஸ்டாக் இட். ஏன்னா 5,000 ஸ்டாக் வாங்க முடியாதுன்னா ஒண்ணுமே கிடையாது. எது பண்ணாலும் சிஸ்டமிக்கா பண்ணுங்க, மாசம் கண்டினியூஸா பண்ணுங்க. ஒரு மாசம் திடீர்னு 10,000, ஒரு மாசம் 5,000 அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு மாசம் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு மாசம் மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாசம் மார்க்கெட் எந்த மார்க்கெட்னாலும் சரி. அதனால நீங்க அந்த ஹைஸ் அண்ட் லோஸை கேப்சர் பண்றதா சிஸ்டமிக்கா பண்ணா கரெக்டா இருக்கும். சிஸ்டமிக்கான மாசம் கண்டிப்பா போடணும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு, எனக்கு அந்த இதெல்லாம் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம்.
மியூச்சுவல் ஃபண்டும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 9 to 10% ரிஸ்க் இருக்கு. ஆனா ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்க வந்து ஒரு 100 ஸ்டாக்ல போடுறதுக்கு பதிலாக உங்ககிட்ட வாங்குற ஒரு 5000 ரூபாய் அவங்க வந்து பிரிச்சு 100 ஸ்டாக்ல போடுவாங்க. வேற வேற செக்டர்ல இருக்க ஹெல்த், எஜுகேஷன், ஒரு ஐடி, டெக்னாலஜி செக்டர், அதை அவங்க பிரிச்சு போடுவாங்க. இதான் மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட். அது மாதிரி நீங்க அந்த அவங்க ஒரு மீடியேட்டரா இருந்து அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சிருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல. நல்லா அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்க வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க எதில் போடுறோமோ அதை போட்டுருவாங்க. அது வந்து எல்லாமே ஒரு குமுலேட்டிவா ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், ப்ராஃபிட்டோ லாஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய இருக்கும். நான் வந்து ஈக்விட்டி சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்க வந்து 25 ரொம்ப ஏர்லி ஏஜ் தான் ஸ்டார்ட் பண்றதுக்கு. எஜுகேஷன் லோன் தான் இருக்கு. அதனால என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் அதை ஃபினிஷ் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க கூடாது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டோ இது வந்து குட் என்ட்ரி டு தட் வேரியிங் மார்க்கெட். ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிட்காயின் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிக்கும். அதனால அமௌண்ட் சின்னது பெருசுன்னு பார்க்காதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு பின்னாடி, ஏன்னா நீங்க இன்னைக்கு 30 சம்பாதிக்கிறீங்க, நாளைக்கு அது வந்து 5 digit சேலரியா கூட மாறலாம். உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருந்தா உங்களுக்கு அந்த ஃபண்டை டைவர்சிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, அதே மாதிரி இப்போ இன்வெஸ்ட் பண்றதுல நீங்க வந்து லாங் டேர்முக்கு ஒரு அமௌண்ட்டும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு அமௌண்ட்டும். லாங் டேர்ம்னா உங்க ரிட்டைர்மெண்ட் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஒரு இது இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சமாகவும். ஷார்ட் டேர்ம்னா ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள 10 இயர்ஸ்க்குள்ள மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு அமௌண்ட்டும் நீங்க தனியாக ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம நம்ம பேரண்ட்ஸோட ஜென்ரேஷன்ல பண்ற தப்பு என்னன்னா, ஆக்சுவலி ஷார்ட் டேர்ம்ல எல்லாமே கோல்டு இதாக வச்சு ரிசோர்ஸ் வச்சிருக்காங்களே தவிர அது வந்து இதாக வச்சிருக்காங்க, ஒரு எப்பயுமே காசு தர பொருளா வச்சுக்க மாட்டாங்க. ஒரு இன்னொரு அசெட்டா தான் இருக்கே தவிர அது மணி ஜென்ரேட் பண்ற மாதிரி இல்லை. ஒரு மேஜரா இருக்க எல்லா பேரண்ட்ஸ் பண்ணது என்னன்னா கோல்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த கோல்டு வந்து உனக்கு வட்டி தராது, இல்லை டிவிடெண்ட் தராது, இல்லை உனக்கு வந்து ரெண்ட் மாசம் தராது. ஓகேயா, இந்த மாதிரி ஒரு இது தந்தீங்கன்னா ஆக்சுவலி நீங்க வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இது ஒன்று ரெடி பண்ணலாம். ஓகே, நீங்க வேலையே செய்யாம 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மாசம் காசு வர மாதிரி ஒரு பிளான் பண்ணணும். ஓகே 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 அதுக்கு வந்து எல்லாரும் அவங்களா யோசிக்கணும். ஏன்னா எனக்கும் இப்போதைக்கு அதுக்கு ஐடியா இல்லை. பட் அது ஒன்று பண்ணணும் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, அதே மாதிரி நீங்க இது பண்றீங்க இல்லை, இன்வெஸ்ட் பண்றப்போ அதனால வர டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், அதனால வர டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ரெண்டையுமே ஒழுங்கா பார்க்கணும். ஃபினான்ஷியல் லிட்ரஸில இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்க டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் கரெக்டா பார்க்கணும். அது ஒரு நேஷனல் அஃபென்ஸ். கரெக்டா, கருப்பு பணத்தை நீங்க இது பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கரெக்டா டாக்ஸ் கட்டலைன்னா அது வந்து கணக்குல காட்டாத பணம், அது கருப்பு பணம். ஸோ அது கரெக்டா நீங்க வந்து நீங்க எதுல பண்ணாலும் ஏதாவது சோர்ஸ் ஆஃப் உங்களுக்கு பணம் எதுலாவது வந்துச்சுன்னா அது சோர்ஸ் என்ன, அதை பற்றி நீங்க ஆக்சுவலி கொஞ்சம் டீட்டெயில்டா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் கண்டிப்பா. நீங்க தனி இதுக்காக லா சூட்லாம் போயிட்டு நீங்க அதுக்காக நீங்க கோர்ட்ல செலவு பண்றதுக்கு நீங்க ஆக்சுவலி அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது இதுல பெருசா பிரச்சனை வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுன்னா, while we are talking about the investment strategies, எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேலேயுமே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃபேன் ஃபாலோயிங் மாதிரியான ஒரு ரொம்ப பர்சனலாக அதை எடுத்துக்கவே கூடாது. ஓகேவா, திஸ் ஆர் ஆல் எண்ட் ஆஃப் த டே உனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய விஷயம். இதில் நீ ஒருத்தன்ட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா அதில் தான் நீ இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது கிடையாது. ஓகேவா, when you find that is risky you can see elsewhere. ஜென்ரலாக டு கிவ் யூ an ஐடியா, மார்க்கெட் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுனா டைரக்ட் ஸ்டாக்ஸில் ஒரு 30%, போர்ட்ஃபோலியோவில் ஒரு 40%, கோல்டில் ஒரு 20%, கிரிப்டோவில் ஒரு 10% ஆஃப் தி சேவிங் தட் யூ ஹேவ், நாட் தி டோட்டல் அமௌண்ட் தட் யூ earn. அந்த சேவிங்ஸ்ல இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் வித் ஈச் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அதனால நான் ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும்தான் போவேங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு ஒரு விதமான தப்பான மைண்ட் செட் அப்படிங்கிறது நான் சொல்றேன். தப்பான மைண்ட் செட் ஒரு விதமா இல்ல, தப்பான மைண்ட் செட் தான் ஸ்ட்ரெயிட்டாவே. ஆக்சுவலா அது ஃபாலோ ஆச்சு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஃபாலோ ஆச்சு. இப்போ 2008 அந்த ரிசெப்ஷன் வந்துச்சுல, அது காரணம் வந்து இது வந்து இதை காரணம் தான்.
அது வந்து நிலம் கிடைக்கிறது, அது ம், ம். அந்த மார்க்கெட் பேர் என்ன சொல்லுவாங்க? எது பேரு? வீடு வாங்கி விற்கிறது, நிலம் வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் டவுன் ஆயிடுச்சு, அதனால தான் ஆக்சுவலி ரிசெஷன் வந்துச்சு. அப்ப ஓகே, ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு நம்பி பேங்க்ஸ் நிறைய கடன் கொடுத்தாங்க, அது திரும்ப வராதனால ஆக்சுவலி ரிசெஷன் ஃபார்ம் ஆச்சு. இப்போ ரியல் எஸ்டேட்ல நீங்க எல்லாத்தையும் போட்டு மிஸ்டர் கே சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்ல மட்டுமே இந்த பணம் தூக்கி போட்டாங்கன்னா இப்போ ஆக்சுவலி வந்து மொத்தமும் போண்டி ஆயிருக்கும். அது தப்பு. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் தப்பானது. நீ எதுக்காக பண்ணியோ அது அந்த இது ஃபுல்ஃபில் ஆகலை, கரெக்டா? அதே மாதிரி நீ இன்வெஸ்ட் பண்றப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை கன்சிடர் பண்ணணும். எப்பயுமே இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்கும் கன்சிடர் பண்ணணும். ஓகே, கரெக்ட் தான். ஓகே, அடுத்து வேற ஏதாவது? இன்னொரு மேஜர் ஃபேக்டர்ஸ் நம்ம ஆக்சுவலாக ஃபைனல் கன்க்ளூடிங் பாயிண்டாக நம்ம என்ன வச்சுருந்தோம்னா இதுதான், என்னன்னா ஹவு டு மேக் அ பர்சன் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சியில் இன்னொரு மேஜரான விஷயம் என்ன வருதுன்னா, நம்ம அகைன் ஃபைனான்ஷியல் லிட்ரஸிக்குள்ளே இது வருது. என்னன்னா ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. See, the major reason of why our parents want us to join a government job is steady monthly income, 60 வரைக்கும் இன்கம், 60க்கு அப்புறம் பென்ஷன். ஓகேவா? இப்போ அந்த பென்ஷன் தூக்கிட்டாங்க, பட் அகைன் that was the general thought process behind it. ஓகேவா? This is very stable kind of இதுல perks and losses ன்னு ஒன்று இல்லை. ஆனால் பட் somewhere it's not like you will get devastated ன்னு ஒன்று இருக்குல்ல. So that was the reason behind them considering government job as a better job over any kind of business or இந்த ஐடி மாதிரியான விஷயங்களே வச்சுக்கேன். ஓகேவா? பிகாஸ் இல்லையா, 35க்கு மேலே 40க்கு மேலே யூ கான் பி அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஹவு டு யூ பிளான் யுவர் ரிட்டையர்மெண்ட்? பிகாஸ் ஐ டோன்ட் see most of the people planning their retirement as well. So that is a major thing. Actually each firm does that for you, but ஆனா அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காது. அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். ஓகேவா? பட் ஸோ சர்வைவலுக்கே பத்தாத மாதிரி பத்தாது, அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பத்திரமா இருக்கும், இந்த டேட்ல பார்த்தா பத்திரமா இருக்கும், பட் வந்து ஃபியூச்சர் இன்ஃப்ளேஷன் கன்சிடர் பண்ணா பத்திரமா இருக்காது. பத்தாது. அதான் எக்ஸாக்ட்லி. ஸோ ஆமா, எக்ஸாக்ட்லி. ஸோ ஸோ we should actually plan our retirement as well அப்படிங்கிறது என்னோட கருத்து. How do we plan that அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அகைன் மை கொஷின் இஸ், ஆக்சுவலி நான் அந்த டாபிக் கொஷின் டிசைட் பண்ணப்போ எனக்கு என்ன தோணுச்சு, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சி இஸ் தி எப்படி சொல்ல, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி யூஸ் பண்ணி நம்ம ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சியை நோக்கி ஓடுறோமா? இஸ் தட் தி வே வி ஆர் கோயிங்? எனக்கு அது ஒரு பெரிய டவுட் தான். அது ஆக்சுவலி ஃபைனான்ஷியல் லிட்ரஸி இருந்தாதான் இது பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீ வந்து எக்ஸாம்பிள் சொன்னீங்க, உனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி ஆக்சுவலி இது பண்ணாங்க. ஸோ அவங்க ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அவங்களுக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா இருக்கணும் அவசியம் இல்லைன்னா ஜீரோடு அப்படி சொல்ல, ஒரு மினிமல் அமௌண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்றேன். நம்ம மினிமல் அமௌண்ட் இருக்குன்னு கன்சிடர் பண்ணோம்ல, அந்த அமௌண்ட் இல்லைனாலுமே அவங்க ஆக்சுவலி இது பண்றாங்கல்ல. ஓகே, இல்ல என்னோட பாயிண்ட்னா ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சி இஸ் தி பிரைம் கோல் அப்படியா அப்படின்னு கேக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சி தான் இருக்கிறதுலே பிரைம் கோலா இருக்கணும்ன்றத சொல்றேன். ஏன்னா வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சி இருந்தாதான் ஆக்சுவலி மற்றதெல்லாம் நீ வந்து ட்ரை பண்ண முடியும் மற்றதுல. Okay, so the question arises is, what is financial independency and how do we achieve that? யோதா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சிங்கிறது ஒவ்வொருத்தர் பொறுத்து மாறும். ஒவ்வொருத்தருக்கு இஎம்ஐ இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு இஎம்ஐ இருக்காது. ஒருத்தவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும், நிறைய சம்பாதிக்க மாட்டாங்க. இன்னொருத்தருக்கு சொந்த வீடு இருக்காது, நிறைய சம்பாதிப்பாங்க. அப்ப அவங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்கு ஒரு இஎம்ஐ அமௌண்ட் போடுவாங்க. இப்ப மாசம் சம்பளம் வந்தோடனே அவங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிரும், இல்லை அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதனால ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சிங்கிறது என்னன்னா, மாசம் முடிகிறப்ப உங்க மாசம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 5 நாள் கழிச்சு உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கு, அதை எப்படி நீங்க வந்து சேஃபா வச்சுக்கலாம், எப்படி இன்ஃப்ளேஷன் தாண்டி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, மிஸ்டர் கே.
எனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸியை பற்றி எப்படின்னு தெரில. பட் நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி தெரிஞ்சால் நம்ம ஃபினான்ஷியலாக இதாகிடுவோமான்னு சொன்னீங்கல்ல, அது வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பேசினப்போ சொன்ன மாதிரி நம்ம நம்ம செட்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே. ஸோ இது வந்து நம்ம லிட்ரஸியை நம்ம லைக் படிச்சுட்டு மட்டும் போகிறத விட இப்போ எப்படி கரண்ட்ல மார்க்கெட் இருக்குன்றத வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டா, ஸோ அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்கவுங்க இப்போ ஃபினான்ஷியலா வந்து அவங்க ஸ்டேபிள் ஆயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ இல்ல ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நான் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சினாவா? என்னை பொறுத்த வரைக்கும் என் மேல எந்த ஒரு கடனும் இல்லாம இருந்தாலே அது எனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி தான். ஓகே. ஓகே. எனக்கு சர்வைவலுக்கு எப்படி வேணா நான் சம்பாதிச்சிருவேன். அதுக்கு மீறி வந்து சேர்க்காதது நமக்கு. பட் அதை மீறி வந்து எனக்கு வந்து என் மேல எந்த கடனும் இருக்கக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரி நம்ம யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டே இருக்கோம்னா நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் அதுலயே போயிட்டு இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல். ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி. ஓகே. என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னா என்னன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு இதுல நீ ஆக்சுவலி ஜாப் லூஸ் பண்றியோ இல்ல ஜாபை வந்து ஸ்விட்ச் பண்றதுக்காக நீ ட்ரை பண்றியோ, அதனால உனக்கு ஆக்சுவலி 1 year to 1-2 years இந்த கேப் வருது பாத்தியா, அந்த கேப் வந்தாலும் என்னோட சர்வைவலுக்கு பிரச்சனை இல்லைன்ற ஒரு இது வரும் பார்த்திருக்கியா, நம்பிக்கை வரும் பார்த்திருக்கியா, அதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஃபினான்ஷியல் அப்படின்றப்போ உனக்கு வந்து அந்த அளவுக்கு நீ ஒரு சோர்ஸ் ஆஃப் நீ ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கோ பார்த்தியா, ஜாப். அதாவது இப்போ ஜாப் ஒன்று வச்சிருக்கல, அந்த ஆக்குபேஷன் இப்போ ஒன்னா இருக்கதான் ஆக்சுவலி எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ஆக்சுவலி மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஆக்சுவலி வந்து சீக்கிரம் நிறைய சம்பாதிக்க முடியும். பெரிய அளவுன்னு சொல்ல முடியாது, நிறைய சம்பாதிக்க முடியும். அப்பதான் ஆக்சுவலி உனக்கு வந்து ஈஸியா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி வரும். இப்போ நீ ஒரு ஜாப் லூஸ் பண்றன்னா மீதி 5 ஜாப்ல இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்றப்போ உனக்கு வந்து நீ என்ன நினைக்கிறோ அதை செய்யலாம் இல்லை, ஆக்சுவலி டு த லிமிட், அஃப்கோர்ஸ் டு த லிமிட். அப்படிதான் சொல்றேன். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சினா நீ ஒரு ஜாப் லூஸ் பண்ணிட்டாலும் அதனால எனக்கு பெரிய பிரச்சனை வராதுன்ற மாதிரி உனக்கு இருக்கணும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்னன்னா, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யோதாஸ் பாயிண்ட். இட் இஸ் ஆக்சுவலி டிஃபரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் இல்லையா? அவரோட பெர்ஸ்பெக்டிவ் மிஸ்டர் கேவோடது, பச்சைக்கிளியோடது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். என்னோடது அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சினா என்னன்னா, நம்மளோட ப்ரைம்ல when we are working we actually don't think about what's gonna happen அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் we have a skill இல்லையா? in any kind of work we develop a skill. ஸோ அந்த ஸ்கில்லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். ஓகேவா? அது கொஞ்சம் மேலே கீழே இருக்கலாமே தவிர்த்து, பட் ஆனால் சர்வைவலுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேவா? அது கொஷின் இஸ் நாட் அபவுட் சர்வைவல். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை எப்படி யூஸ் பண்ணணும் டு அச்சீவ் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சினா, I already talked about this concept called money makes money ன்னு நான் சொன்னல. அந்த போலீஸ் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு நான் நினைக்கிறேன். He has money, he's paying someone to invest his money into something which is in turn fetching him money. ஆக்சுவலா நீ சோஃபால உட்காந்துட்டு இந்த வேலையை பார்க்கலாம். நான் சொல்ல புரியுதா? when you are actually physically not able to do this and you're any kind of எப்படி சொல்ல, உன்னோட நாலேஜோ உன்னோட ஸ்கில்ஸ் எதுவுமே இங்கே ஒர்க் பண்ணாது. லைக் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்னே வச்சுக்கேன், இல்லை நீ யூ ஆர் கோயிங் த்ரூ எனி ட்ராஜிக் கைண்ட் ஆஃப் இன்சிடென்ட், ஆக்சிடென்ட், அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள், அன்ஃபோர்சீனான விஷயங்கள், அண்ட் அகைன் ஃபோர்சி பண்ணுறதே நம்ம ரிட்டையர்மெண்ட் மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே நடந்தாலும் அந்த நம்மளுக்காக காசு உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம மேலே அண்டவே விடக்கூடாது. அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியா பச்சைக்கிளியும் அமித்ரா மாமாவும் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட். ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது என்ன, நமக்கு ஏதாவது ஒரு அன்பிரசிடென்டட் ஈவெண்ட், ஏதோ நம்மளால ஃபோர்காஸ்டே பண்ண முடியாத ஒரு ஈவெண்ட் நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சு, கோவிட் மாதிரி. அப்போ நம்ம அந்த 1 to 2 years வந்து நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியுமா, நம்ம நம்பி இருக்கவங்கள நம்ம வச்சு சஸ்டெயின் பண்ண முடியுமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு மினிமம் கேரண்டியோட ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நம்ம ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர் வச்சு அந்த பணத்தை வந்து
நம்ம பெருசாக பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னது வந்து நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கரெக்டான பாயிண்ட். ஏன்னா நம்ம தான் வந்து அந்த மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு வச்சுதான் வச்சுதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே நம்ம பண்ண போறோம். சேவிங்ஸோ ஸ்பெண்டிங்கோ. அப்ப நம்ம மேல வந்து எவ்வளவு முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு செமினார் போகணும், நமக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இல்லை நான் வந்து ஒரு 1 year கோர்ஸ் படிக்கணும், 6 months கோர்ஸ் படிக்கணும், எனக்கு ஒரு கேப் வேணும் என்னோட கரியர்ல, வெளியே போய் சுற்றி பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. நம்ம வந்து எதுல வந்து நம்மளோட பேசிக்கான நீட்ஸை நம்ம அது மேல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். இல்லையா, எஜுகேஷனா இருக்கட்டும், இப்ப அதெல்லாம் லோன் வாங்கி படிச்சோம்னு சொன்னோம், அதெல்லாம் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்? அது லோன் வாங்கி படிக்கிற அளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது ஏன் அவ்வளவு ஃபினான்ஷியல்? ஏன்னா அது இல்லாட்டி நம்மளால, அதுதான் நம்மளோட பேஸ் மாதிரி இருக்க போகுது. நம்ம 20ல ஒரு ஃபினான்ஸ் எஜுகேஷன் லோன் எடுக்க போறோம்னா அதுக்கப்புறம் 40 years இந்த லோன். ஆனா நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும், அது கட்டுறப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனா அது இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு வாங்கிட்டு இருக்க சம்பளம் கூட வராம இருக்கும். நமக்கு அதுக்காக கவர்மெண்ட்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எஜுகேஷன், ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் நீங்க எடுத்தீங்கன்னா கூட நீங்க அதை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் தரவே மாட்டாங்க. ஆனா எஜுகேஷன் லோன் உங்களோட 12th சர்டிபிகேட் கூட வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. வெறுமனா உங்களை நம்பி, உங்களோட 12th மார்க்ஸை நம்பி, நீங்க இந்த காலேஜ்ல சேர்ந்த அட்மிஷன் ஃபார்ம் நம்பி உங்களுக்கு 4 years கிட்டத்தட்ட 3+ lakhs வரைக்கும் தர. இதெல்லாம் எம்எஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் 15-20 lakhs வரைக்கும் கூட தருவாங்க. இதெல்லாம் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நம்ம நீட் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா மற்றபடி இது ஒரு குட் செஷனா இருந்துச்சு. ஓகே, ஓகே. ஐ ஆல்சோ பிலீவ் ஸோ. ஏன்னா அவர் சொன்ன விஷயத்துலையும் த பாயிண்ட் தட் ஐ அக்ரி ஆன் இஸ் மிஸ்டர் கே சொன்னார்ல இன் பிட்வீன். என்ன சொன்னார்னா, நம்ம 20K சம்பாதிக்கிறோம், 5K தான் கையில் இருக்குன்னு அந்த ஏன் 20K சம்பாதிக்கிறோங்கிறதே வந்து யோதா கேட்குற பாயிண்ட்ல கவர் ஆகுது இல்லையா? அந்த அந்த த எம்பசிஸ் ஆன் த நீட் இஸ் எஜுகேஷன் இல்லையா? ஸோ அந்த மாதிரியா சொல்றாங்க. ஓகே. இப்போ இவரு இல்ல யோகா சொல்றப்பதான், லோனை பத்தி சொல்றப்பதான் எனக்கு ஆக்சுவலி ஒரு ஞாபகம் வருது. நம்ம லோன் அப்ளை பண்றப்போ நம்ம பேன் கார்டுன்னு ஒண்ணு கொடுத்தோம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. அதுலதான் ஆக்சுவலி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம லோன் டீடைல்ஸ் எல்லாமே அதுல எல்லாமே இது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஆக்சுவலி பேங்க்ஸ் எல்லாமே. ஓகே, அது வந்து செபி சிபில் ஸ்கோர்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்களா, சிபில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர்ஸ், இந்த மாதிரி ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி பேங்க்ஸ் வந்து லோன் தருவாங்க. ஓகே, இப்போ பேங்க்ல வந்து நம்ம லோன் ரீபே பண்றது டிலே ஆகுதுன்னா ஆக்சுவலி இதனால சிபில் ஸ்கோர்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம பேங்க்ல வந்து லோன்ஸ் வாங்கலைனாலும் உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். சிபில் ஸ்கோர் ஜாஸ்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பேங்க் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு லோன் கொடுக்க முன் வருவாங்க. நீங்க என்னதான் ப்ராமிசிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாலும் சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தா ஆக்சுவலி பேங்க்ஸ் வந்து தரமாட்டாங்க. ஏன்னா வந்து ரீபே பண்ண மாட்டேன்ற ஒரு பயம் தான். நீ ஆல்ரெடி வாங்காம இருந்தீங்கன்னா ஆக்சுவலி அது இதா இருக்கும்ல. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகாம நீ ஆக்சுவலி எல்லாமே பண்ணிக்கணும்ன்றது என்னோட சிபில் ஸ்கோர் ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். நீ சொல்றது கரெக்ட் தான். ஜெனரலா நம்ம எப்படி பே பண்ணிருக்கோம், ப்ராம்ப்டா இருக்கமா, ஹானஸ்டா இருக்குமா அப்படிங்கிற நிறைய ஃபேக்டர் வந்து அவங்க கேள்வி கேட்க தான் செய்யறாங்க. அதுக்கு இது ஒரு ஆன்சரா இருக்கும். கரெக்ட். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சு எல்லாமே பண்ணணும்னு சொல்றேன். இப்போ நீங்க லோன் வாங்காமலே இருந்தாலும், நான் ஆக்சுவலி எஜுகேஷன் லோன் நீ உனக்கு காசு இருந்தாலும் எஜுகேஷன் லோன் வாங்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து அப்பதான் வந்து உனக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து ஆக்சுவலி 18லயே உனக்கு பில்ட் ஆகும். 18லயே பில்ட் ஆச்சுன்னா நீ ஆக்சுவலி ஒரு 28, 29ல போய் நீ அதுக்குள்ள ரீபே பண்ணி முடிச்சிருக்க எஜுகேஷன் லோனை திரும்ப நீ ஒரு ஆண்டர்பிரினரா போற, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னா அப்போ நீ பேங்க் லோன் கேட்கறப்போ நீ ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கியிருக்க, லோன் ரீபே பண்ணியிருக்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஹிஸ்டரி இருக்கும் பாத்தியா, அந்த ஹிஸ்டரி உனக்கு வந்து ஆக்சுவலி நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முக்கியம் இன்னொரு விஷயம் சொல்லாம இருந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா, நம்ம மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம அப்ளை பண்றப்போ முக்கியமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தே ஆகணும். ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு முக்கியமாக காரணம் என்னன்னா, நீ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒவ்வொரு இன்னொரு ஸ்விட்ச் பண்ணினா கன்ஃபார்மா வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கும். நீ இத்தனை மாசத்துக்கு நீ வந்து இந்த டிசீஸ்லாம் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்லாம் வந்து இது ரிகவர் பண்ண முடியாது. அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லா ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் சேவிங்ஸ்லயும் இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ எல்லாத்துலயுமே
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நீங்க சைன் அப் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, அதனால நான் போய் பண்றேன், அதெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்துட்டு இது பண்ணுங்க. இல்ல நல்லா இருக்கும்னு சொல்றவன் அதை புரிய வைக்க ட்ரை பண்ண வந்தானா செய்வான். ஏன் நல்லா இருக்கும்னு சொல்லுவான்ல, அப்படின்னு பிளண்டா சொல்லிட முடியாது. கரெக்ட் ஒருத்தவங்க கரெக்ட் பட் சொல்றாங்கிறதுக்காக ஃபோர்ஸ் அகைன் ரிஸ்க் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. யா கரெக்ட். யா ஸோ இதோட இன்னைக்கு செஷன் கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நல்லா பேசுனீங்க யோதா, இன்னைக்கு பயங்கரம் என்லைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா, இட் வாஸ் ரியலி pleasure that we had you. இன்னொன்று ஐரிஸும் வந்து இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அ கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். கேர்ள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஜென்ரலாக சொல்ல முடியாது, பட் ஆனால் ஜென்ரலி as a பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூஸாக நாங்கள் நிறையா ஃபீச்சர்ஸ் எங்கள் வீடியோஸில் கொண்டு வந்துட்டே இருப்போம். இப்போ 2 வீடியோவை நீங்கள் அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து இதை பண்ணுவோம். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ஜென்ரலாக ஃபைனான்ஷியல் லிட்ரஸினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஃபைனான்ஷியல் லிட்ரஸிக்குள்ளே என்னென்ன அடங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 ஆஸ்பெக்ட்ஸ் ஐரிஸ் சொன்னாங்க, அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஜென்ரலாக பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, வெதர் தே நோ திஸ் ஆர் நாட் அப்படிங்கிறத கொஞ்சம் இது பண்ணோம். அப்புறம் தென் வி வெண்ட் ஆன் டு காமன் மிஸ்டேக்ஸ் தட் பீப்புள் டூ வைல் ஹேண்ட்லிங் தேர் ரிசோர்சஸ் அப்படிங்கிற நம்ம பாயிண்ட்டுக்கு போனோம் இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்ப தான் நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு, என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், என்ன நம்ம ரைட்டாக பண்ணணும், மல்டிபிள் பர்சன் எது அதை வந்து நிறையா ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிஸ்க் டேக்கிங் ஃபேக்டர்ஸ், இது எல்லாமே அதுக்குள்ளே தான் வந்துச்சு. அப்புறம் ஏன் வந்து இந்த லிட்ரஸியோட கேப் ஒன்று உருவாகுது, ஏன் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கு இன்டர்மீடியட்டாக பார்த்துட்டு இருக்கப்பே நம்ம என்ன பார்த்தோம்னா, கடைசியாக நம்ம ஒரு ஃபைனல் ஃபேக்டாக என்ன, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சினா என்ன ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பிளான், இல்லை ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்சி, இது எல்லாமே பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யோதா ரொம்ப இதாக சொன்னது என்னன்னா, நீட்ஸ் அப்படிங்கிறது என்ன. நீங்கள் ஆக்சுவலாக நம்ம நீட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதான் இட் வில் கன்வெர்ட் இன் டு தட் மணி அப்படிங்கிறதே ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் பாட்காஸ்ட் இன்ஃபார்மேட்டிவ். இதே மாதிரி இன்ஃபார்மேட்டிவ், ஃபன்னி அண்ட் கண்டென்ட் நிறைஞ்ச பாட்காஸ்ட்டை நாங்கள் கண்டினியூஸ்லி போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் எங்கள் பாட்காஸ்ட்டை கேளுங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யூடியூப்பில் பிடிக்கலன்னா கண்டிப்பாக போய் ஸ்பாட்டிஃபைல கேளுங்க. லிசன் டு திஸ் வைல் யூ ஆர் ஆன் வாக் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் அமிதா மாமா, மிஸ்டர் கே, பச்சைக்கிளி and Yoda. See you in the next podcast.